வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு நண்பர் தொழிலை பற்றி கேள்விங்கிறது கேட்டிருந்தாங்க. அவங்க படித்த கல்வி அப்படிங்கிறது கட்டிடம் சம்பந்தப்பட்டது, இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட கல்வி. அவங்க அம்மா ஜாதகம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனைக்குரிய வேலையில தான் இந்த பையன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வருது, இதுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிறது அந்த தாயாரோட கவலையாக இருக்குது. இன்னொரு தாயார் அதை பார்த்துட்டு என் பையனுக்கும் என்ன பிசினஸ் பண்ணலாம், என்ன வேலை பார்க்கலாம், அவர் வேலை பார்க்கிற இடம்ங்கிறது எப்படி இருக்கணும், ஏன்னா இவங்க படிச்சுட்டாங்க, இவங்க படிக்கல. ஓகேங்களா? அந்த ரெண்டு பெற்றோர்கள்ட்டையும் நம்ம என்ன சொன்னோம்னா, பிரச்சனைக்குரிய வேலை இந்த 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது தொழில் சம்பந்தப்பட்டது, 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது வருமானம் சம்பந்தப்பட்டது. இந்த வருமானம் எங்க இருக்குதுன்னா பிரச்சனையில உட்கார்ந்து இருக்குது. உதாரணமாக இவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் சொல்லக்கூடியது வருமான ஸ்தானம். அந்த வருமான ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது. அப்ப வருமானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பிரச்சனைக்குரிய வருமானமாக அப்படிங்கிறது இருக்கணும். வேலை வருமானம் நல்லா இருக்குதுன்னா 10ங்கிறது தொழில் அப்படிங்கிறது இருக்குது. சரி, சூப்பரா இருக்குது. ஜாதகர் எங்க இருக்கிறாருன்னா சிம்ம லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் மீன ராசியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அம்மா கேட்ட கேள்வி என்னன்னா, இவங்க பிரச்சனைக்குரிய இடத்துல தான் இருக்கணும், வேலைங்கிறது இப்படி இருக்குது, எந்த மாதிரி இவங்களுக்கு பலன் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. என் பையனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏன்னா அவங்க ஜாதகம் பார்த்துட்டாங்க, அவங்களோட புரிதல் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஏன்னா ஆரம்பித்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்க கேட்ட கேள்வி. அப்ப அவங்களுக்கு புரியற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த ஜாதகர் அப்படிங்கிறது 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 8ங்கிறது தீராத பிரச்சனை. தீராத பிரச்சனைனா கோர்ட்டு, கேஸ், ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். 10ங்கிறது தொழில். 10ஆம் பாவகம் யாருன்னா இங்க 2ஆம் அதிபதி வருமான ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் எங்க உட்கார்ந்து இருக்குதுன்னா 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஜாதகர் ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. புதன் இவங்க படிச்சது அப்படிங்கிறது கட்டிடம் சம்பந்தப்பட்ட கல்வி, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கல்வி. இதையே நீங்க பண்ணலாமே, இதுலயே உங்களுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். இல்ல மேடம், ஜாதகர் 8ஆம் இடத்துல இருக்கனால ஜாதகர் பிரச்சனையில மாட்டிப்பாரோ அப்படிங்கிறது. நான் சொன்ன பிரச்சனையில ஏன் மாட்டிக்க போறாரு? அவர் பில்டிங் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றீங்க, அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற இடம் இல்லைன்னா கோர்ட்டு சம்பந்தப்பட்டது அந்த மாதிரி இடங்கள்ல நியர்பை இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல அவரை வேலையை பார்க்க சொல்லுங்க, அதுவே அவருக்கு பரிகாரமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லும். தம்பிய ஒரு எல்ஐசி சம்பந்தப்பட்டது இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ் மாதிரி அதை எடுத்து இல்லைன்னா அதுக்கு துணை புரியிற மாதிரி எதாட்டி பண்ண சொல்லுங்க, அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு. ஆமா மேடம், கரெக்ட், இது அவருடைய தொழிலாக இருக்கும். ஏன்னா புதன் 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்த்துருவாரு. அப்ப 10ங்கிறது தொழில், 4ங்கிறது வீடு வண்டி வாகனங்கள், அப்ப அதை வச்சே பண்ணலாம் இவருக்கு அப்படின்னாரு. இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தா கூட சைட்ல பண்ண சொல்லுங்க, வண்டிக்காக இதுக்காக பண்ணுவோம் அல்லவா, அந்த மாதிரி பண்ண சொல்லுங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது ஜாதகரோட புரிதல். அப்போ அந்த 15 நாளுக்குள்ள ஒரு வாரம் தான் ஆயிருக்குது. அவங்க பையனுடைய ஜாதகத்துல அவங்களால பார்க்க முடிஞ்சுதானா? பார்க்க முடியும். இது ஒரு தொழில ஒரு வேலைய நிர்ணயம் எப்படி பண்றது அப்படிங்கறது அந்த ஜாதகம் சொல்லுமானா கண்டிப்பாக சொல்லும். இதை பார்த்து வெற்றி அடையக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கிறாங்க. இது இல்லாம பார்க்காம தோல்வி அடைந்தவர்கள் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஜாதகம் பார்க்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதகம் எந்த அளவுக்கு அந்த ஜாதகருக்கு கை கொடுக்கும், படிச்ச படிப்புக்கு வேலைங்கிறது உடனே கிடைக்குமா, இல்ல அப்படின்னா இத்தனை நாட்கள் கழித்து தான் கிடைக்குமா அப்படிங்கறத பார்க்கணும். நண்பருடைய மகன் ஏல்பி லக்னம்ங்கிறது விருச்சிக லக்னம், ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு. அவர் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா கவனிச்சுட்டே இருந்தாரு, என் பிள்ளைக்கு எப்ப வேலை தான் கிடைக்கும், இப்ப சம்பந்தம் இல்லாம ஒரு வேலை பார்க்கறாரு, படிச்ச படிப்புக்கு வேலை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. கண்டிப்பாக அடுத்த ஜூலை மாசம் 2026க்கு அப்புறமாட்டி அவன் படிச்சதுக்கு ஏற்ற வேலைங்கிறது இருக்கும். இப்ப படிக்கிறதுக்கும் அவர் வேலை பார்க்கறதுக்கும் சுத்தமா சம்பந்தமே இருக்காது. பட் என்னைக்காட்டி ஒரு காலகட்டத்தில் அது கை கொடுக்கும். இப்போது அவர் என்ன படிச்சிருக்கிறாரோ, அவர் ஒரு ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது படிச்சிருந்தாப்ல, இப்ப வேற ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா, அது முடியட்டும், முடிச்சுட்டு ஜனவரி பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறமாட்டி அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும், அதுல போக சொல்லுங்க. ஜூலைக்கு அப்புறமாட்டி அவருக்கு தகுதியான வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப வரைக்கும் நீங்க அவரை எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது அவருக்கு நான் சொன்ன அறிவுரை. ஏன்னா ஒரு ஜாதகம் பார்த்து பேசிட்டு இருக்கும்போது அவர் கவனித்த வார்த்தையிலிருந்து அவர் கேட்ட கேள்வி. படிப்பு அப்படிங்கிறதும் வேலை அப்படிங்கிறதும் ரெண்டும் தொடர்புடையது. இந்த ரெண்டும் எப்போ அவருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத அவருடைய ஜாதகம் மட்டுமே அங்க சொல்லும் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கலாம். நன்றி.